தண்ணி இருக்குல்ல சின்ன நனுக்கு விரையிலே கத்தி மாதிரியா போடு. இந்த முடியல பெரிய கிழங்கு, அந்த முடியல பெரிய கிழங்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. நல்லா லகுடு லகுடா இருக்கு. ஓடி போற மாதிரி இருக்கு. எல்லாமே பெருசா இருக்கு. எதட்டா ஒரு பெர்ஃபெக்ட். ஓட்டி போறலையா அது என்ன? சின்ன சட்டியை ஒன்று இங்கிட்டு எடுத்து வை. எங்கிட்ட போடுறாங்க. இல்ல கழிவு இவ்வளவு யார் அக்கில போடுறது அள்ளி போருக்கு போயிருவாங்க. ஐநாரு அங்க போற நல்லா எடுத்து போடு. தேய் எல்லாம் போடு. போங்க. வாத்தியாரு, நான் உன் கூட சதா போடுறேன். இந்த வேலையில் ஏதாவது குறை இருக்கா? நீ அந்த டைலர்கிட்ட கொடுத்து கட்டிட்டியா பட்டாப்பட்டி? பூவோடு சேர்ந்து நறுக்குங்க நாங்கள் போட்டு விட்டு இலத்தோட எடுத்து இலத்தோட லைன்ல போயிட்டு வந்துட்டா. போன வருஷம் இது இந்த வருஷம் இங்க போனேன், இங்க வந்து அந்த போனேன். ஓ போன சொன்னியா? கேமராவில் தண்ணி தெளிச்சிருச்சு போ. ஐயா இதெல்லாம் கேமரா நேரா அதுக்கெல்லாம் நீட்டி. ஆமா, அவர் இங்கே வைக்கணும், இந்த ஆக்கில் வைக்க வேண்டியதானே. இந்த கேமரா எண்ணெயிலே அடி வாங்கிருச்சு. என்ன ஒரு ஆள் தூக்காம இருக்கு? தண்ணி நிறைய இருக்கு பேசுல. என்னடா பண்ற? தண்ணி நிறைய இருக்கு. ஒரு மாடு மட்டும் நிக்குது பாரு. வா தண்ணி அலம்பும். ரெடி. உப்பு இந்த மேல இருக்கும்ல மாவு, அதெல்லாம் இது பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல. கரெக்டா வச்சுக்கிறே. கார்த்திகை மாசம் கருத்தெடுத்தாலாம் மழை வரும் போல. இது மலை வர பாத்து எடுக்குது காத்து 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 இப்படியே இருக்கட்டும். ஓகே. ஏய் சாட்சியா கொண்டாங்கடா. ஏத்துப்பா. எப்படி எரியுது? சுத்தமான நல்லெண்ணெய் தானே? ஆமா ஆமா. செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். அதான் இது பாதி ஊத்துனா போதும். அடுப்பு எரிக்கிறதான் வேலை. இதுதான் நல்லா எரியுது. அது எப்படி இது பண்ணாலும் ஒரு சைடு ஓடிடுது. இந்த கண்டி எடுத்தாங்கடா. இப்படியாதா? சுட்டிக்கு நல்லா.
கொட்டுங்க நல்லா டக்குன்னு. நெருப்புடா நெருங்குடா கையை விடுறா என்ன சட்டிக்குள்ள. சொன்னா நான் செய்யறதில்ல, ஏன் இந்த மல்லு கட்டுறீங்க? அடுப்பு எரிஞ்சால் தான் வேகும். கொக்கு பாரு அழகா. ஃப்ரெண்ட்ஸு ப்ரெஸ்ஸு 2 தடவை பறிக்கணும். இப்போ ஒரு விருப்பு பறிச்சாச்சு, இன்னும் மறாவது விருப்பு பறிக்க போகிறோம். பல்லு இல்லாததுனால வாய் வந்து கொஞ்சம் உளருது. சாமி சரணா, சாமி சரணா. இப்படி கேட்கணும் கல்லாண்ணா. மிளகு வேணாம் சொன்னது யாரு? ஐயா முனுக்கின மிளகாப்பொடி, முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கல்லுப்பு, ஆஹா, காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. சூப்பர். அது 2 நல்ல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு வாங்கி அதை சின்ன சின்னமாக குச்சி குச்சியாக நறுக்கி நல்லெண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு அது போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிடும்போது சாயந்தர நேரம் இந்த மழை வர மீது உண்மையிலே வேற லெவல் நல்ல தீனி. ஐயா